Now in our session, we will see amalgamation including AS14 order purchase consideration problem. This problem has been taken from problem number 1 has been taken from November 2023 previous year question for 5 marks. The 5 mark problem examination la கேட்டது. இதோட entire computation. Question என்ன கொடுத்திருக்காங்க? Raman Limited and Naman Limited decided to amalgamate and to form a new company of Rana Limited as on 31st March 2023 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவங்களே அழகா என்ன கொடுத்துட்டாங்க 2023 ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, ரீவேல்யூட் ஃபிகர்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? the purchase consideration to satisfy question என்ன கேக்குறாங்க? you are required to compare the purchase consideration for both the companies கேக்குறாங்க. அப்ப both the companies for purchase consideration கண்டுபிடிக்கணும். அப்ப purchase consideration கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மெத்தட் இருக்கு. ஒன்னு என்ன மெத்தட்? lump sum மெத்தட். ரெண்டு net payment மெத்தட். மூணாவது net asset value மெத்தட். நாலாவது intrinsic value மெத்தட். அது பிரைஸ் கொடுக்கலனா எந்த பிரைஸ்? ஃபேஸ் வேல்யூவோ இஷ்யூ பிரைஸோ கொடுக்கல அப்படின்னா எதுவுமே கொடுக்கலன்னா இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ மெத்தட்ல போயிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல எதுவுமே சைலண்டா இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம்? கோ வித் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1. அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? பை இஷ்யூ ஆஃப் 4 preference shares ஆஃப் ₹100 each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ராணா லிமிடெட். ராணா லிமிடெட்ன்றது நியூ கம்பெனி, கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்குள்ள எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு, இதுக்குள்ள எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு, இதான். அப்ப 100 தானே. அப்ப 2 0 கட் பண்ணி விட்டா இதுல எவ்வளவு இருக்கு? அப்ப இதுல 1680 preference shares இருக்கு. மேல ஈக்விட்டி ஷேர்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 67200 25200 ஷேர்ஸ் இருக்கு. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். கொஸ்டினை பார்த்தோன்னே உனக்கு ஞாபகம் வரணும். இப்போ இதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள வரும். பை இஷ்யூ ஆஃப் 4 preference shares of ₹100 each in Rana Limited at 85 paid up and at a premium of 30 per share for every 3 preference shares held in the both the companies. அதாவது புதுசா உருவாக்குற கம்பெனி 4 preference share கொடுக்க போகுது. அதோட ஃபேஸ் வேல்யூ ₹100. பட் ஆனா நம்ம எவ்வளவுதான் கேட்கிறோம், எவ்வளவுக்கு தான் இஷ்யூ பண்றோம்? 85 பெய்ட் அப். எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றோம்னா ₹30 செக்யூரிட்டிஸ் பிரீமியமும் கேட்கிறோம். அப்ப 85 + 30 115க்கு இஷ்யூ பிரைஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 100 தான். ஆனா இஷ்யூ பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 115 இருக்கு. இது எப்படி நீ இதை புரிஞ்சுக்கணும்னா, அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணியோட சேர்த்து நம்ம பிரீமியம் பே பண்ற மாதிரி பாத்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய 15 அது அன்கால்டு கேபிட்டலாவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே ஃபுல்லி பெய்ட் அப்ன்ற வார்த்தையே இல்ல. 85 பெய்ட் அப் தான் இருக்கே தவிர, அப்ப மீதி இருக்க ₹15 கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப எனக்கு பிரீமியம் வேணா பண்ணிக்கலாம். இது மோஸ்டா எங்க நடக்கும்னா பிரைவேட் கம்பெனிஸ்ல, அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல இது நடக்கும். ஓகே, ரியாலிட்டியில செபில அதெல்லாம் நடக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை போத் த கம்பெனிஸ். சரி, இப்போ இதோட கம்ப்யூட்டேஷனை ரஃபா போடுவோம். அப்புறம் எப்படி ப்ரொசீஜர் படி போடணுன்றதை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப 85 ஷேர்ஸ், 85 பெய்ட் அப். ஒரு ஷேருக்கு 85 பெய்ட் அப் பிளஸ் ₹30. So total it comes to 115. ஒரு ஷேரை 115க்கு இஷ்யூ பண்ண போறன்றது முடிவாயிருச்சு. என்ன ரேஷியோல பண்ணணும்? 4 ஷேர் கொடுக்குறேன், 3 ஷேர் அவங்க வச்சிருந்தா. அப்ப ஃபர்ஸ்ட் ராமன் லிமிடெடுக்கு பார்த்தனா என்ன பண்றோம்? அவன் எவ்வளவு வச்சிருக்கான்? 3360 வச்சிருக்கான். அதுக்கு அவன் ஷேர் 3 ஷேருக்கு. அப்ப டிவைடட் பை 3 போட்டு மல்டிப்ளை பை 4 போடு. எவ்வளவு ஷேர்? 44 ஷேர்ஸ்க்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்? 115 கொடுக்கணும். அப்ப 4480 into 115 எவ்வளவு? 5 lakh. 5,15,200 இருக்கா? 5,15,200 இருக்கு. இந்த 5,15,200 இருக்குல்ல, இந்த 5,15,200ல எவ்வளவு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்? ஆக மொத்தம் எல்லாம் ஷேர் ஹோல்டர் தான் போக போகுது. ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் கொடுக்க போறோம், இன்க்ளூடிங் பிரீமியம்ல கொடுக்குறோம். அப்ப இதுல 30ன்றது என்னது? செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல நீ பேலன்ஸ் ஷீட் போட்டனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல எடுத்துட்டு போய் காமிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்கு? அப்ப இவனுக்கு கண்டுபிடிப்போம். நமன் லிமிடெடுக்கு. நமன் லிமிடெடுக்கு இங்க போட்டா நமன் லிமிடெடுக்கு 1680 டிவைடட் பை 3 into 4 22 into 115. 2,57,600 கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா உன்னோட 15 minutes ஆஃப் ரீடிங் டைம் இருக்குல்ல,
அதுலயே எடுத்து போட்டு ஆன்சர் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா டக்குன்னு எழுதி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன? பை இஷ்யூ ஆஃப் 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் இன் ராணா லிமிடெட். 5 ஷேர் கொடுக்க போறோம், முடிவாயிடுச்சு. அப்ப மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் 5. 7 paid up at a premium of 5 per share. அப்ப இது எப்படி போடுவ? 12. அப்ப 12 for every 3. அப்ப ஆன்சர் சொல்லலாமா? 67 200 divided by 2 இல்லையே, divided by 3 into 5 into 12. 13 lakh 44,000. 13,44,000 என்னது வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது இவனு கண்டுபிடிமா? அதே தானே. 25,200 divided by 3 into 5 into 12. 5,04,000. 5,04,000 வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? இன் அடிஷன் necessary cash should be paid to the equity shareholder. அப்ப necessary cash ன்னு கொடுத்தனால அப்ப net payments method is not suitable. நீ என்ன மெத்தட் வரணும்? net asset value மெத்தடுக்கு வரணும். அப்ப net asset value மெத்தட் வரும்போது எல்லாத்தையும் புக் வேல்யூல எடுப்பியா, ரிவைஸ்டு வேல்யூஸ்ல எடுப்பியா? கொடுத்திருந்தா ரிவைஸ்டு வேல்யூஸ், கொடுக்காததுக்கெல்லாம் புக் வேல்யூஸ்ல எடுத்துடணும். ஓகேவா? of both companies as required to adjust the rights of the shareholders of the both companies in accordance with the intrinsic value of the shares in the both the companies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, டேக் யுவர் நோட் புக். எப்படி பிரசன்ட் பண்ணணும்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு எப்பயுமே எக்ஸாம்ல ஒரு 1 பேஜ் கிட்ட கேப் விட்டு நீ என்ன பண்ணு, இம்மீடியட்டா அடுத்த பேஜ்ல ஒர்க்கிங் நோட்ஸ் போடு. உன்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் என்ன? computation of purchase consideration under net assets method. ஓகே, அப்ப இந்த net assets மெத்தட்ல கண்டுபிடிக்க போறேன். என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு? ராமன் லிமிடெட், நமன் லிமிடெட். கரெக்டா? அப்ப இதுல நம்ம என்ன எடுக்கணும்? அசெட்ஸ் டேக்கன் ஓவர்ஸ் எடுக்கணும். பேசிக்கா ரீவேல்யூட் ஃபிகர்ஸ்ல நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரீவேல்யூட் ஃபிகர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? ரீவேல்யூட் ஃபிகர்ஸ் ஃபார் அமால்கமேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அமால்கமேட் பண்றோம்னா அதை நம்ம டேக் ஓவர் பண்றோம்னு அர்த்தம் எல்லாமே. சரி, அப்ப என்னென்னலாம் எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எடுக்கிறோமா? சரி, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளவு இருக்கு? 10 lakh 100 இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? ராமன் ஃபுல்லா முடிச்சு வந்துடலாம். அடுத்தது 1,62,000. அப்படியே காப்பி பேஸ்ட் 1,62,000. அடுத்தது இன்வென்ட்ரி 2,06,20. அடுத்தது 247 140. கரெக்ட். நெக்ஸ்ட் cash and cash equivalents. 235. எவ்வளவு வருது? முடிச்சிடலாம். 10,58,100 plus 1,62,000, 2,78,620 plus 2,47,140 plus 2,35,240 gives me 1,19,11,100 total assets வந்துருச்சு. இதுல இருந்து என்ன மைனஸ் பண்ற? ட்ரேட் பேயபிள்ஸ் மைனஸ் பண்ற. அப்ப ட்ரேட் பேயபிள்ஸ் மைனஸ் பண்ணா என்ன? 8640. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. கரெக்டா? அப்ப 8640 மைனஸ் பண்ணு. 8640 19 lakh 460 தான் என்னது டோட்டல் நெட் வேல்யூ நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நமன் லிமிடெட் சொல்லு. 5,20,100. குட்வில் கிடையாது. அடுத்தது
2,06,780 அடுத்தது கரெக்டா தானே சொல்ற கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 1,60,480 மொத்தமா 10,25,000 25 540 சூப்பர் ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளவு இருக்கு 168,960 இதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க 8,56,580 கண்டுபிடிச்சிட்டேன் சோ அப்ப இதுதான் மேக்ஸிமம் என்னவா வருது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா வருது ஓகேவா இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் பேசிக்கா ஈக்விட்டி ஷேர்ஸ் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கோ கேஷ்ல கொடுக்க போறோம் சரி இப்போ இங்க போவோம் இங்க இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்னது டிஸ்சார்ஜ் எவ்வளவு பே பண்ண போறோம் அப்படின்றது சரி இப்போ இங்க யாரு இருக்கா என்ன ரெண்டு கம்பெனி ராமன் லிமிடெட் நாமன் லிமிடெட் இருக்காங்களா சரி இப்ப இந்த ராமன் லிமிடெட்ல ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்க போறோம் பேபிள் டு எப்பயுமே ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா தான் யாருக்கு வரணும் அதனால நீ அப்படியே எழுது பேபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அதான் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் ஓகேவா சரி பேபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுக்க போறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு கொடுக்க போறோம் at ₹115 per ஷேர் கொடுக்க போறோம் சோ அப்ப 115 per ஷேர் கண்டுபிடிக்க போறோம்னா முன்னாடி எவ்வளவு அவங்களுக்கு ஷேர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3,360 ஷேர்ஸ் இன்டு எவ்வளோ 4 டிவைடட் பை 3 அப்ப எவ்வளவு வந்துச்சு 4,480 ஷேர்ஸ் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிடுற இப்படி பண்ணிரு 4,000 அப்படியே மேல வேல்யூ மட்டும் எழுதிடலாம் இன்டு 115 5,15,200 அடுத்தது இந்த இடத்துல முடிச்சிடலாமா நீல் லிமிடெட் முடிச்சிடலாம் எவ்வளவு வருது 1,600 தானே சாரி 1,680 ஷேர்ஸ் இன்டு 4 டிவைடட் பை 3 2 ஷேர்ஸ் அப்ப நீ என்ன பண்ண 2240 இன்டு 115 2,57,600 போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ற பேபிள் டு இது எல்லாமே யாருக்கு பே பண்றோம் அவங்க வச்சிருக்க ஷேர்ஸ் தான் பண்றோம் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் கரெக்டா நெக்ஸ்ட் பேயபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் பேயபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஈக்விட்டி ஷேர்ஸ் at ₹12 per ஷேர் அப்ப ஃபர்ஸ்ட் ஷேர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருப்போமா எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் மொத்தமா எவ்வளவு வந்துச்சு 67,200 இன்டு 5 கொடுக்குறோம்னு நினைக்கிறேன் 5 டிவைடட் பை gives you 1,12,000 shares 13 lakh அடுத்தது 25,200 into 5 divided by 3 5 lakh 4,000 சூப்பர் ஆட் பண்ணுங்க டெம்பரவரி அப்படியே ஆட் பண்ணுங்க எவ்வளவு வருது 18 lakh மொத்தமா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு வரணும் 19,00460 இதுக்கு எவ்வளவு வந்துச்சு 856,580 856,580 வரணும் இது ரெண்டுத்துல வர்றதுதான் என்னது இப்படிதான் வரணும் நீ ஆனா என்ன பண்ண
ஏன்னா கொஸ்டின்ல பேலன்சிங் கேஷ்னு இருக்குல்ல, பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்காது. என்ன பண்ணு, இந்த லைன் இருக்குல்ல, இதை எடுத்து, ஓகேவா, இதை எடுத்து இப்ப பேயபிள் டு, அழகான சொல்றேன், பேயபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஆர் இப்படியே எழுது, பேயபிள் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், பேயபிள் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு போட்டோம்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தானே நீ கேஷும் கொடுக்க போற, அப்ப அந்த கம்ப்யூட்டேஷன் வந்துடும். அப்ப பேயபிள் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், பேயபிள் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அங்க இருக்க வேல்யூ காப்பி பேஸ்ட் பண்ணு. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்தோம், 13,44,000 கொடுத்தோம். அங்க இருக்கிறது எவ்வளவு கொடுத்தோம், 5,04,000 கொடுத்தோம். ஓகேவா, இங்க இந்த வேல்யூஸ் கொடுத்தோம். அடுத்தது என்ன பண்றோம், 5,15,200, 5,15,200, 257, 600 கொடுத்துட்டோம். இது என்னது, பேயபிள் லெஸ் லெஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இதை சப்ராக்ட் பண்ணி எவ்வளவு வருது, அடுத்தது 94,980 நினைக்கிறேன், 94,980. அப்ப இதுதான் என்னது, பேயபிள் இன் கேஷ். இதை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல கேஷ்ன்னு போட்டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போட்டு எழுதும் போது கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே பேலன்சிங் ஃபிகர் எழுதுனா ஏதோ பேசிக்கா A + B = Cன்ற மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ போட்டேன்னு அர்த்தமாயிரும். ஓகே, அது எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்ச, மீதி இருக்க மிஸ்ஸிங் ஃபிகரை தான் நீ எடுத்து போட்ட அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆக்சுவலி அதுதான், ஆனா அது எப்படி வந்துச்சுன்னா ஷேர்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்றத. ஆன்சர் கீழ எல்லாம் எப்படி இருக்குன்னா மொத்தமா ஷேர்ஸ்ன்னு இருக்கு. நீ அதை தனித்தனியாவே காமிக்கும் போது நீ மிஸ்டேக் பண்ண தேவையில்ல, தனியா அடிஷன் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. சரி, இப்ப இந்த கேஷ் எப்படி இருக்கு, இது எவ்வளவு வந்துச்சு, 41,260. அடுத்தது 94,980 வந்துருச்சு. ஓகேவா, இப்படி போட்டு முடிச்சுன்னா உனக்கு வெறும் 5 மார்க் கொடுப்போம். ஓகேவா, இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருக்கும். மெயின் எக்ஸாம்ல இது ஒரு மெயின் ப்ராப்ளமோட சேர்த்து கேட்கலாம். சப்போஸ் ஒஸ்ட் சினாரியோ கேசஸ்ல அமால்கமேஷனே கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டானா இந்த மாதிரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும் ஒரு 5 மார்க் கொடுத்துரும். ஓகேவா, 90%, 95% ஆஃப் த கேசஸ்ல அமால்கமேஷன் கொஸ்டின் இருக்கும், எல்லா பேப்பர்லயும் இருக்கும். மினிமம் 5 மார்க்ல இருந்து மேக்ஸிமம் 14 மார்க் வரைக்கும் இருக்கும். அதனால மேக் ஷூர் நீ எப்படி படிக்கிறேன்றதை பார்த்து